என்ன என்ன குருக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு, எந்த வேலையும் இல்லாமல் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாரும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்கண்ணே. ஒரு ஆள் மட்டும் ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னு வெளில போனாரு, அவர் தான் ஆளை காணோம். ஆளை காணோன்னு சவகாசமா வந்து சொல்ற, எங்கடா போயிட்டான்? அது வந்துண்ணே, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கூட்டு வந்து தெரியுமாடா உனக்கு? தெரியுண்ணே, அந்த பூமி பூஜை நடக்கூடாதுன்றதுக்காக தானே. இந்த பூமி பூஜை மட்டும் நடந்துச்சு, செத்த நீ. வரதன், நாளைக்கு நான் கிளம்ப ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் இப்போ வந்துருங்க சார். சரி சரி, நீங்கள் யாருன்னு பார்த்து பேசிட்டு வாங்க. ஓகேங்க சார். சொல்லுங்க சார். எங்க இருக்க? நாராயண் சார் வீட்டில் இருக்குங்க சார். பூமி பூஜை நடக்கலையில? என்ன கனவு காண்றீங்களா? பூமி பூஜை எல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சு. என்ன வளர்ற? உண்மையை தான் சார் சொல்கிறேன். அந்த ஐயரு கடைசி நேரத்தில் வந்து பூஜையை நடத்தி கொடுத்துட்டான். சுந்தரம் புக் பண்ண ஏர் தான் நாம பிளாக் பண்ணி வச்சுட்டோமாப்பா. அப்புறம் எப்படி? கார்த்திகைன்னு ஒரு மெக்கானிக் பையன் கூட்டிட்டு வந்தான். ஐயரே கிடைக்காம பண்றேன்னு சொன்னீங்க, கடைசியில கோட்டை விட்டுட்டீங்களே. இனிமே நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா அப்படி கோட்டை விட்டு நிக்கிறீங்க? கோடிக்கணக்கா லாபம் வர ப்ராஜெக்டை விட்டுட்டு தவிக்க வச்சிட்டீங்களடா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? அந்த மெக்கானிக் பையன் கச்சிதமா வேலையை முடிச்சிட்டான்டா. எனக்குன்னு வந்து சேர்ந்தீங்களே. எப்படியோ இங்க இருந்து போன ஐயர் தான் பூஜையை முடிச்சு கொடுத்துருக்கான். போச்சுடா, எல்லாம் போச்சு. போ போடா, நிக்காத போட. சார் சார் சொல்லுங்க சார். அப்பா வீட்ல இல்லையாமா? இல்ல சார், அவர் காலையிலேயே பூஜைக்கு போயிட்டார். அவர் பூஜைக்கு வரலன்னு தான் நான் இப்ப வீடு தேடி வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? அப்பாக்கு என்னாச்சு? அப்ப கார்ல கூட்டிட்டு போனது யாரு? இங்க வந்தது யாராவது கடத்தல்காரலா இருப்பாளா? பயப்படாதமா, பயப்படாத. இப்பெல்லாம் எதுக்காக கடத்துறாங்கன்னே தெரியல. எங்க அப்பா உயிருக்கு என்னாச்சு? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆயிருக்காது. சொல்லுங்க பிரேம். சார் எங்க ஐயர் வீட்டில் இருக்காரா? இல்ல பிரேம், பாஸ்கர் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நான் பாஸ்கரை வீட்டுக்கு தான் போகிறேன். அவனை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். சரி பிரேம். பாவம் ஐயர் நம்மளை நம்பி கிளம்பியிருக்காரு. அவர் வீட்டில் பத்திரமா ஒப்படைக்கணும். ஐயர் பொண்ணு இப்போயே பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் ஐயரோட வரேன். தேங்க்ஸ் பிரேம். என்ன சார், எங்க அப்பாக்கு என்னாச்சு? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நானே போய் அவர் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஏங்க எங்க இவர் ஏற்றினீங்க? ஏன் இப்படி இருக்காரு? இது ஆட்டோக்கு எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா சார். இந்தாங்க, இதை வச்சுங்க. தேங்க்ஸ் சார். சார் இன்னும் அவருக்கு மயக்கம் தெரியல, கொஞ்சம் பார்த்து கூட்டு ரொம்ப போங்க. தேங்க்ஸுங்க. பார்த்து இறங்குங்க. பிடிச்சிங்க. முல்ல முல்ல. அப்பாக்கு என்னாச்சு? வாங்க, அப்படியே உட்காருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் சொன்னதா சொல்லி காலைல ஒருத்தன் கார் எட்டுன்னு வந்தான். பூந்தமல்லி வரைக்கும் வந்தான். என்னடா இந்த வழியாக வரேன்னு கேட்டேன். அவ்வளோதான், முகத்தில் ஏதோ ஃப்ரே அடித்தான். அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன சேரு? ஒரே மயக்கமாக இருக்கு. எங்க போகணும் நீங்க? மாம்பழம் ஆரிய கவுடா ரோடு போகணும். அப்படியா? சரி வாங்க வாங்க, ஆட்டோல போலாம் வாங்க. பார்த்து ஐயோ, உட்காருங்க. அப்பா இந்தாங்கப்பா. யார் என்னன்னே தெரியல. யாரோ உங்களுக்கு வேண்டப்படாதவ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா. உயிரோட விட்டானே படுபாவி.
அதுவே பெருசு, பெரிய கடவுள் புண்ணியம்தான். சார் சொல்லுங்க சார். பிரேம், ஐயர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பாஸ்கர் தான் அவர் கடத்திருக்கணும். அந்த பாஸ்கர் சும்மா விடாதீங்க சார். ஐயரை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் ஐயரே, நீங்கள் சிரமம் பார்க்காம என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அவன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வேணாண்ணா, கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா என்னை கொன்னே போட்டாலும் போட்டுருவானுங்க. என்னை விட்டுருங்கண்ணா. சரி வேண்டாம், பயப்படாதீங்க. நீ அப்பா உள்ளே கூட்டு போமா. பார்த்து பார்த்து கையை பிடிச்சி கூட்டு போ. பிரேம், ஐயர் பயப்படுறாரு, அவரை ட்ரபிள் பண்ண வேணாம். நீங்கள் அவனை சும்மா மிரட்டி வைங்க, அது போதும். சரிங்க சார். ஹலோ, இருங்க, யாரை பார்க்கணும்? போடா. என்ன நீ கலாட்டா பண்றது இங்க வருவியா? ஏய், கலாட்டா பண்றதுங்க வரல, உன்னை வான் பண்ணிட்டு போதான் வந்தேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சில்லற வேலை பண்றோன்னு தெரிஞ்சுது, மரியாதை கேட்டுரும். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, வான் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வர மாட்டேன், போலீஸ் தான் வரும். அப்புறம் புயல் தான். ஏண்டா, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்டை என்கிட்ட ஏமாத்தி தட்டி போடுறது இல்லாம என்ன மிரட்டி வேற பாக்குறியா? ஏய், நீ ஒழுங்கா இருந்தா ப்ராஜெக்டே கைமாற போகுது. கொடுத்த ப்ராஜெக்டை டயத்துக்கு முடிச்சு கொடுக்காம ஒரே அடியா கொள்ளடிச்ச, தானா ப்ராஜெக்ட் கைமாறி போயிடுச்சு. ஓ மேல தப்ப வச்சுக்கிட்டு என் மேல பாயிர. ஏன் குறைக்கிற? அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட தட்டி பிடிங்கிட்டா நான் என்ன வாயில விரல வச்சுட்டு வேடிக்கை வைப்பேன் நினைச்சிட்டியா? அதை எப்படி நீங்க முடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். என்னடா சிரிக்கிற? சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமா? நீ ஐயரை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டா ப்ராஜெக்டே நின்று போயிடும் நினைச்சியா? ஏய், ஒரு குறி தப்பலாம், அதனால எல்லா குறியும் தப்புன்னு நினைச்சிடாத. அந்த ப்ராஜெக்டை நீங்க நடத்த முடியாம திண்டாடி தெருவில் நிக்கிறதான வேடிக்கை பார்க்க தான் போறேன். அதே ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கூடிய சீக்கிரம் திறப்பு விழாவுக்கு இன்விடேஷன் எப்படி வைக்கிறேன், வந்து வாயில விரல வச்சுட்டு வேடிக்கை பார்த்து. ஏய், பம்பர் 2 சேஞ்ச் பண்ணா? சரிண்ணே. பாலிஷ்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணே. மேலே மிரரில் கிராக்கு விழுந்துற போது பார்த்து பண்ணு. சரிண்ணே. வாங்க சார். என்ன சார் வண்டி ரிப்பேரா? எங்கடா உங்க மெக்கானிக்? இங்க எல்லாரும் மெக்கானிக் தான், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. கூப்பிடுறா கார்த்திகேயனே. ரொம்ப சவுண்ட் விடாதயா? ஏய் போடா. என்ன போடா? போடா. ஏய் குமார், நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு. என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து ஐயரை கூட்டிட்டு போய் நீ பூமி பூஜை பண்ணிருப்ப. உன் கெட்ட புத்தி ஒரு நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்தணும்னு நீ நினைச்ச. ஆனா ஆண்டவன் என் மூலமா அந்த காரியத்தை நடத்திட்டாரு. ஏய், உனக்கு கெட்ட நேரம். நீ யாருகிட்ட மோதிர தெரியுமா? ஏ, உனக்கே உன் பேர் மறந்து போச்சா என்ன? ஏய், இது ஏன் இடம். ஒரு சவுண்ட் விட்ட 3 பேரும் திரும்பி போக மாட்டீங்க. இதான் உனக்கு கடைசி வார்னிங். போய் நல்லவனுக்கு வேலை செய்யுங்கடா. இந்த மாதிரி அயோக்கியனுக்கு வேலை செஞ்சீங்க, அழிஞ்சுதான் போவீங்க. ஏய் மெக்கானிக், ஏய் சவுண்ட் விடாத. நானா கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா இங்கிருந்து போ. போயா.
உன் பொறுக்கித்தனத்தை வேற எங்கேயா வச்சுக்க. மறுபடியும் ராஜாராமன் சாருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்த அவனை உயிரோட இருக்க மாட்டேன். போ. போய் வேலையை பாருங்க. வணக்கம் சார். வாங்க கார்த்திகேயன், என்ன இவ்வளோ தூரம்? ஓ, மாமனாரை பார்க்க வந்தீங்களா? கோபி இங்கே இல்லையே, மடிப்பாக்கம் சைட்டுக்கு போயிருக்கான். இல்லை சார், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம்? அந்த பாஸ்கர் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஆமாம் சார், எனக்கு என்னமோ அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்குவான்னு தோணல. உங்ககிட்ட ஏதாவது தகராறு பண்ணானா? ஆமாம் சார், பூஜைக்கு நான் ஐயரை கூட்டிகிட்டு வந்ததில் அவன் என் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கான். இன்னைக்கு ஷெட்டுக்கு. ஏன் தயங்குறீங்க கார்த்திகேயன்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அடியாளுங்களை ஷெட்டு கூட்டிகிட்டு வந்து என்னை அடிக்க வந்தான். அவனை சும்மாவா விட்டீங்க? திருப்பி அடிச்சிருப்பேன், ஆனால் நான் தான் வேணான்னு விட்டுட்டேன். இவளையே அடிக்க போன என் பசங்களே தடுத்துட்டேன். ஏங்க? அவன் அடிக்கிறது முக்கியம் இல்லை சார், நமக்கு காரியம் தான் முக்கியம். இந்த ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்கு அவன் எந்த வேலை வேணாலும் செய்வான். நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்ட் தான் கார்த்திகேயன். பாஸ்கர் இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் படுபாவி சார், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான். ஏன் ராஜாராமன் சாரை கொலை பண்ண கூட அவன் தயங்க மாட்டான். அந்த பாஸ்கரை நீங்கள் வெறும் தொழில் விரோதியை மட்டும் நினைக்காதீங்க சார். நீங்கள் தான் ராஜாராமன் சார்கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லணும். நானோ ராஜாராமனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. பாவம், ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மனசு நொந்து போயிருக்கான். இந்த ப்ராப்ளமே அவனுக்கு தெரியாமல் நம்ம தாங்க டீல் பண்ணி ஆகணும். இதுக்கு நீங்கள் ஏதோ ஐடியா சொல்லுங்களேன். நாம பாஸ்கர் மேலே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சார்? போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? வேண்டாம், ராஜாராமன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். இது எதுக்கு சார் ராஜாராமன் சார்க்கு சொல்லிட்டு கம்பெனி சார்பாக நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சேஃப்டி தான் சார். நாளைக்கு நம்ம பேரில் எந்த தப்பும் வந்துடக்கூடாதுல்ல. கரெக்ட் தான். சரி, நான் கவனிச்சுக்கிறேன். எனிவே ராஜாராமன் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் வாழ்றேன்னா அதுக்கு காரணமே ராஜாராமன் சார் தான். இது என் கடமை. நான் வரேன் சார். சாரி, சைட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு காஃபி கூட இல்லை, ஆஃபர் பண்ண பரவாயில்ல முடியல. சார், நான் வரேன் சார். தேங்க்யூ. ஆதி, வானுவேதா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன நேத்தெல்லாம் செல் எடுக்கவே இல்ல? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். எந்த கோயிலுக்கு? திருப்பதிக்கு. இதா பிரசாதம். என்ன திடீர்னு திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? ஒரு வேண்டுதல், அதான் போயிருந்தேன். என்ன வேண்டுதல்? நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? ஆன்ட்டிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும், அவங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வரணும்னு வேண்டியிருந்தேன். என் வேண்டுதல் படியே ஆண்டியும் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நான் திருப்பதி போயிட்டு வந்தேன். நிவேதா, 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 என்னாச்சு நிவேதா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல ஆதி. அப்புறம் என்ன சொல்லு? நீங்க எங்க அம்மா மேல அக்கறையும் பாசத்தையும் வச்சிருக்கிறத பாக்கும்போது என் மனசு கலங்கிடுச்சு ஆதி. உங்களுக்கு வைஃபா வர தகுதி எனக்கு இல்லையோன்னு தோணுது ஆதி. என்ன நிவேதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, நான் உயிருக்குற நேசிக்கிற பொண்ணு நீ. உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எனக்கு பங்கு கிடையாதா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? தயவு செஞ்சு நீ இப்படி கண்கலங்காத நிவேதா. நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி சீக்கிரமா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எங்க ஆதி, அன்னைக்கு கூட பல்லவி ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன சொல்ற? நிஜமாவா? நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்ல.
அம்மா எங்கேயோ வழியில பாத்திருக்காங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால வந்தாங்க. மத்தபடி அவங்க அப்பாவை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. எப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல ஆதி. இதையெல்லாம் நிவேதா. நினைச்சா அதை பற்றிலாம் யோசிச்சு மனசை கஷ்டப்படுத்திக்காத. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம்னு யோசிப்போம். ஓகே? சரி ஆதி, எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? நான் எதுக்கு? நீங்களே வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதத்தை எங்க அம்மா கிட்ட கொடுங்க. என்ன ஆதி? சரி வா போலாம். ம்